வீட்டில் மாவு இல்லாத டைமில் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக வேலை முடியும். ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க என்ன ரெசிபின்னு பார்த்தலாமா? இப்போ இந்த ரெசிபிக்கு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம லைட்டாக ஓரளவுக்கு புளிச்ச 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு ஊற வச்சிருக்க 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அவுள் இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். மாவை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அடுத்தது 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணி நம்ம ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு 1 கொத்து கருவேப்பிலை, அது கூட 2 தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக சின்ன துண்டு புளியும் சேர்த்து உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணியும் சேர்க்க தேவையில்லை, அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த சட்னியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெய், கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளித்து சாப்பிட்டு பாருங்கள். சட்னி வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இது கேரளாவில் ரா சட்னின்னு சொல்லி அடிக்கடி எங்கள் பாட்டி வீட்டில் செய்வாங்க. ட்ரை பண்ணி